நேற்றிரவு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களால் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிலையம் அரசாங்கத்தினுடைய கட்டளையின் பேரில் இராணுவத்தினுடைய உதவியுடன் பல்கலைக்கழக துணைவேந்தருடைய ஆலோசனையின் பேரில் இடிக்கப்பட்டது. அரச திணைக்களங்களாக இருக்கலாம் அல்லது அரச நிறுவனங்களுடைய பணிப்பாளர்களாக இருக்கலாம், எல்லாம் அரசாங்கத்தினுடைய ஒரு ஏஜென்ட்டுகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற நிகழ்வு என்பது ஒரு மிகப்பெரிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் தமிழர்கள் தனித்துவமாக தங்களுடைய அடையாளங்களுடன் இலங்கையில் வாழ முடியாது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இதை பார்க்க முடியும். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது இலங்கையில் தமிழர்கள் மிக கொடூரமான முறையில் ஒரு இனப்படுகொலையாக 2009ஆம் ஆண்டு இங்கு நடைபெற்ற யுத்தத்தில் இறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்களை நினைவு கூறுகின்ற ஒரு நிலையத்தையே இலங்கை அரசாங்கத்தினால் இடித்திருக்கிறார்கள். உண்மையில் இதன் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கிறதாக நான் சந்தேகப்படுகிறேன். மக்களும் அது தொடர்பாக என்னிடம் ஒரு சிலர் ஆலோசனையும் கூறியிருந்தார்கள். குறிப்பாக கடந்த பாராளுமன்றத்தில் முன்னாள் ஆளுநர் சுரேன் ராகவன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஒட்டோவா சட்டசபையில் ஒரு சட்டமாக முன்மொழிவதற்கு விஜய் தனியாசலம் என்பவர் முன்மொழிந்திருக்கிறார். அதை நிறைவேற்ற கூடாது என்ற ஒரு கருத்தை பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். என்னை பொறுத்தவரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நினைவேந்தல் நிலையத்தை இங்கு உடைத்ததற்கும் சுரேன் ராகவன் பாராளுமன்றத்தில் பேசியதற்கும் இடையில் நேரடி தொடர்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் அவர் பேசிய ஒரு வார காலத்துக்குள் ஒரு சில தினங்களுக்குள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிலையம் இராணுவத்தால் அளிக்கப்படுகிறது. அவர் ஜனாதிபதியால் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். நான் அவரிடம் நேரடியாக கூட கேட்டிருந்தேன், உங்களுக்கு இந்த ஒட்டோவா பல்கலைக்கழக ஒட்டோவா சட்டசபையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று உங்களிடம் ஜனாதிபதி டீல் தந்திருக்கிறாரா என்றதை நான் நேரடியாக அவரிடம் கேட்டிருந்தேன். இங்கே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிலையம் இராணுவத்தால் உடைக்கப்பட்டதற்கும் சுரேன் ராகவன் பாராளுமன்றத்தில் ஒட்டோவா சட்டசபையில் சட்டம் உருவாக்கக்கூடாது என்று பேசியதற்கும் இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி இரண்டுக்கும் முழுமையான பொறுப்பாயிருக்கிறார். ஆகவே அதே நேரத்தில் இந்த விடயம் தொடர்பாக பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இராணுவத்தால் உடைத்தது தொடர்பாக அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் எந்தவித கண்டனத்தையோ அவர்கள் இட்டவரை தெரிவிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை இங்கிருக்கின்ற ஒரு சிலர், அது எல்லா இடமும் இருக்கிறார்கள், ஒரு சிலர் தங்களுடைய சொந்த நலன்களுக்காக எங்களுடைய இனத்தை அழிக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவசரமாக கேட்டுக்கொள்வது, உலகத்தில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள், தமிழ் உணர்வாளர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த இலங்கையில் தமிழர்கள் தனித்துவமாக வாழ்வதற்கு தங்களாலான முயற்சியை நீங்கள் இருக்கின்ற நாடுகளினுடைய அரசாங்கங்கள் மூலம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.